வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினசரி கேலண்டர் நம்ம உபயோகப்படுத்துறதுல அந்த நாள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக எல்லாரும் தேதி, வருஷம், மாதம், அந்த நாள் என்ன, கிழமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது எல்லாருக்குமா தெரிஞ்சது தான். அதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இதில் பார்க்குறோம். அதெல்லாம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளோட திதி என்ன நாள், அந்த நாளோட திதி என்ன, அந்த நாள் என்ன நட்சத்திரம்ல செயல்படுது, அந்த நாளோட யோகம் என்ன, கரணம் என்ன, அந்த நாளோட நட்சத்திர நோக்கு என்ன, மேல் நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா அப்படிங்கிறது, அந்த நாளோட பஞ்சபட்சி என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். குறிப்பாக அந்த நாளில் ராகு காலம் எது, யமகண்டம் எது, குளிகை நேரம் எது, நல்ல நேரம் எது அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் திதின்னு பார்த்தீங்கன்னா 2 மொத்தம் 30 திதி இருக்கு. அது 2 வகையா பிரிப்பாங்க. அதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நட்சத்திரங்கள் மொத்தம் 27. அந்த 27 நட்சத்திரத்துல அந்த நாள் எந்த நட்சத்திரம் செயல்படுது அப்படிங்கிறது கண்டிப்பா குறிப்பிடப்பட்டிருக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அந்த நாள் எந்த யோகம் செயல்படுது அப்படிங்கிறது அதுவும் நம்மளுக்கு அஷ்டமியா, நவமியா, அது மாதிரி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு நம்ம செயல்படுறோமோ, அது நம்மளுக்கு ஒரு நல்ல பயன்கள தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த நாள் என்ன கரணம் செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த நாளோட நட்சத்திரம் என்ன? அந்த நட்சத்திர நோக்கு என்ன? மேல் நோக்கு நாளா? கீழ் நோக்கு நாளா? அப்படிங்கிறது எல்லாமும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதோட கூட பஞ்சபட்சி என்ன நாள்? அந்த நாளோட பஞ்சபட்சி என்ன? இது ஒருத்தருக்குமே ஒரு ஒரு பஞ்சபட்சி இருக்கும். அந்த பட்சி நாம பார்த்தோம்னா, அது அந்த நாள் நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். அந்த நாள் என்ன பஞ்சபட்சி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சு, அந்த நாள் அந்த பட்சிய நம்ம கண்ல நம்ம பார்க்குறோம்னா, அந்த நாள் சிறப்பானதா இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில குறிப்பிடப்பட்டிருக்கும். அதோட கூட மிக முக்கியமா, ராகு காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும், யமகண்டம் குறிப்பிடப்பட்டிருக்கும், குளிகைன்னா என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்கும், குளிகை நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும், நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். பெரும்பாலான நல்ல விஷயங்கள் நம்ம அந்த நாள் ஏதாவது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற பட்சத்தில, இன்னைக்கு நல்ல நேரம் எது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில இந்த நேரத்தில நம்ம செஞ்சோம்னா மிக சிறப்பா இருக்கும். அது சில நேரங்கள்ல ரொம்ப காலையிலலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மத்தியான வேளையிலயோ, இல்ல சாயந்தரம் நேரங்கள்லயோ வர நேரங்கள்ல நம்மளோட முக்கியமான அந்த நாளோட நடவடிக்கைகள நம்ம அந்த நல்ல நேரத்தில வச்சுக்கிட்டோம்னா, அது ரொம்ப நல்ல விஷயமாவே இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலான எல்லாருமே தவிர்க்கக்கூடிய நேரங்கள் பார்த்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம் தவிர்க்கிறதுக்கு மிக வசதியா இருக்கும். அந்த ராகு காலம், யமகண்டம்ல வெளியில பயணம் போறது சரி, அந்த அந்த நேரங்கள்ல நம்மளுக்கு அமையிற பயணம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற எச்சரிக்கையாகட்டும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செயல்படுறதுக்கு அந்த நாள் மிக வசதியா இருக்கும். குளிகை நேரம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். குளிகை நேரம்ங்கிறது ஒரு நல்ல நேரம் தான். பெரும்பாலானவர்கள் அத தவிர்ப்பாங்க. அதாவது கெட்ட விஷயங்கள் நம்ம செயல்பட போறோம். ஒரு அ இறப்புக்கு போக போறோம். அந்த மாதிரியான ஒரு துர்சம்பவங்கள அந்த நேரங்கள்ல தவிர்க்கிறது மிக முக்கியமான ஒரு நல்ல நேரம் அது குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த குளிகை நேரம். அந்த குளிகை நேரத்தில சுபிக்ஷமான விஷயங்கள் நெறைய செய்யலாம். அது செஞ்சு அது ஜோதிடர்கள கொஞ்சம் கேட்டுக்கோங்க. பட் அந்த நேரத்தில நம்ம பொருள்கள் வாங்குனோம்னா கூட அது திரும்ப திரும்ப சேரும். குளிகை நேரத்த தெரிஞ்சு அந்த நேரத்தில நம்ம துணி எடுக்கிறோமோ, இல்ல ஜுவல்ஸ் வாங்குறோமோ, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப செய்யணும்னா, இந்த குளிகை நேரம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது தெரிஞ்சு செயல்படுறது ரொம்ப இன்னும் நல்ல விஷயம். இதெல்லாம் தான் இந்த நாள்கள்ல நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இது பொதுவா நாம யார்கிட்டயும் கேட்காம நாமளே தெரிஞ்சு இத நம்ம செயல்பட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட நாள்கள நம்ம நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தினசரி கேலண்டர்கள்ல அந்த டெய்லி பஞ்சாங்கத்துக்கான குறிப்புகள்ல மிக முக்கியமான குறிப்புகள் அதுல குடுக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்புகள தாண்டி இன்னும் நெறைய பஞ்சாங்கங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். அது பெரும்பாலான சராசரி வாழ்க்கைக்கு அது தேவைப்படுவதில்ல. ரொம்ப நல்ல விஷயங்கள், அதாவது முகூர்த்தம், ஒரு வீடு வாங்கணும், ஒரு மென அடிக்கால் பண்ணணும். அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பஞ்சாங்கத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சு, அத நாள் குறிச்சு, அந்த நாள்ல செயல்படுறது தான் நல்லது. பொதுவான சராசரி வாழ்க்கைய நம்ம கடைபிடிக்கிறதுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எது எதெல்லாம் தேவைப்படுதோ, அதெல்லாம் இந்த கேலண்டர்ல உள்ள தினசரி நேரங்கள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்கும். இது நாம தெரிஞ்சு செயல்பட்டோம்னா, அந்த நாள நம்ம சிறப்பா அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள். இத தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அது இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன்.
இது காது கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் தயவு செஞ்சு இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து குறிப்பிட்டு அந்த திதினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எத்தனை நட்சத்திரம் இருக்குது, எத்தனை திதி இருக்குது, யோகம்னா இருக்குது, அது எதெல்லாம் நல்ல யோகங்கள், எது சுபிக்ஷம் இல்லாத யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில். நன்றி, வணக்கம்.